ருக்மணி சொல்றாங்க, ஐயோ இவ என் பொண்ணா இருந்தா எத்தனை வருஷம் வேணாலும் என் கூட நான் வச்சிருப்பேன். இப்ப இவ யாரடி இசை சொல்லு. நான் கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வச்சாலும் ராகவுக்கு இவ மனைவி ஆயிருவாளா? என் கேள்விக்கு பதில் சொல்லு இசை. சொல்லு சொல்லு இசை. இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. இப்பவே போய் நம்ம சம்மந்திய பார்த்து பேசிடுவோம். வலியோட வலியா சம்மந்திக்கு இந்த வலியும் தெரிஞ்சுட்டு போட்டோம். வர்ஷினி சொல்றாங்க, அம்மா நீ பேசுறது கொஞ்சமாவது நியாயமா இருக்காமா? சொல்றாங்க, வர்ஷினி நீ கொஞ்சம் பேசாம இரு, கொஞ்சம் அமைதியா இருங்க பிளீஸ். சித்தி நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். வர்ஷினி ராகவோட ஒய்ஃபா இந்த வீட்டுக்கு சந்தோஷமா வரணும்னு தான் விஷால் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்ரீஜாவை பத்தி எல்லா உண்மையும் வெளியே கொண்டுட்டு வந்திருக்காரு. இப்ப போய் நீங்க அத்தை கிட்ட பேசி எந்த பிரச்சனையும் பண்ணிராதீங்க சித்தி. அதுவும் இல்லாம நீங்க அத்தை கிட்ட போய் பேசுறீங்கன்னா விஷாலோட எல்லா முயற்சியும் வீணாயி போயிரும். இதே சாதகமா வச்சுக்கிட்டு அவ மறுபடியும் உள்ள கூட வந்துருவா. அதனால நானே அத்தை கிட்ட பேசி எல்லாத்தையும் சுமூகமா முடிக்கிறேன். பிளீஸ் சித்தி, என்ன நம்புங்க சித்தி, பிளீஸ் சித்தி. ருக்மணி கண்ணீரோட வர்ஷினிய பாக்குறாங்க. வர்ஷினி ஒத்துக்கோங்கம்மான்னு தலையாட்டுறாங்க. நாளை சந்திப்போம்.